அந்த 9 பத்தில் யார் நோன்பு வைப்பாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அஃதலு சியாமி பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். ரமலானுடைய மாதத்திற்கு பிறகு ஒரு சிறந்த மாதம் இந்த முஹர்ரமுடைய மாதம் என்று கூறினார்கள். அது மட்டுமல்ல, ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வினுடைய மாதம் இந்த முஹர்ரமுடைய மாதம் என்று கூறினார்கள். சஹாபாக்கள் கூறுவார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்திற்கு பிறகு அதிகமாக நோன்பு வைத்த மாதம் இந்த முஹர்ரமுடைய மாதம் என்று சஹாபாக்கள் கூறுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யௌமுல் ஆஷிரா என்று அழைக்கக்கூடிய அந்த 9 பத்தில் யார் நோன்பு வைப்பாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது அல்லது முந்தைய சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று ரசூலுல்லாஹ் கூறுவார்கள். பொதுவாகவே நோன்பு என்று சொன்னால் ஒவ்வொரு அமலுக்கும் ஒவ்வொரு நன்மை என்று இருக்கிறது. அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். தொழுகை என்று சொன்னால் அதற்கென்று இந்த நன்மை இருக்கிறது, ஜகாத் என்று சொன்னால் அதற்கென்று இந்த நன்மை இருக்கிறது, சதகா என்று சொன்னால் அதற்கென்று இந்த நன்மை இருக்கிறது என்று அல்லாஹ் ஒரு அளவு வைத்திருக்கிறான். ஆனால் இந்த நோன்பிற்கு மட்டும் அல்லாஹ் கூறுகிறான், ஆனா அஜிசி பிஹி, நோன்பிற்கான கூலி நான் தான் என்று கூறுகிறான். அப்படி இருக்கும் பொழுது இந்த யௌமுல் ஆஷிரா என்று அழைக்கக்கூடிய அந்த நோன்பை நாம் எல்லாம் வைக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.